கதை எங்கேயாச்சும் நிற்கிறான்னு பார்க்குறான். தத்தக தக தக தோம் தித்தாம் கிருதகத்தை தித்தக திகதாம் தித்தாம் கிருதகத்தை தத்தை தத்தோதிந்தா எங்கேயோ ஒன்று நிற்கிறா பாப்போம். தத்தோதிந்தா தோதிந்த தத்தகதைய தாதாதாரி போன போடி எங்கே போயிட்டு அஞ்சு பாட்டு நீ தகதோதிந்தா தோதிந்த தத்தகதைய தாதாதாரி தத்தகதைய தகதகதைய தாதாதாரி தகுந்திருக்கிறதுக்கு எங்கே இருந்தால் என்ன விட மாட்டோம். நான் தேடி பிடிப்பேன். வந்துட்டேன். தாம் தாம் தத்தக்க தீம் தீம் தத்தக்க தாம் தாம் தத்தக்க தீம் தீம் தித்தக தாம் தத்தக தீம் தத்தக தம் தத்தக நம் தத்தக தாம் தீம் ஜனுத்தரி ஜமுதத்தகம் தரிக்கிறதாக தாம் தீம் ஜனுத்தரி ஜமுதத்தகம் தரி தாம் தாம் தீம் தீம் தொழாங்கு தகதி எஞ்சி விட்டு படுத்து எங்கே போயிட்டேன்னு தாம் தாம் தீம் தீம் தொழாங்கு தக திகு தக தரிக்கணும் தாம் தாம் தீம் தீம் தலங்கு தக திகு தக தரிக்கணும் தாம் தக 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 தீம் தக 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 தொம் தக 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 தொங்கு தக தரிகணத்துவம் தரிகணத்துவம் தக திகு தரிகணத்துவம் செங்கன் வந்தா ஆனே தேடின்னு வரது இவ்வளோ அமைக்கலாம். அவனுடைய வியாதிக்குள்ளே வழக்காது, சும்மா வர்றதில்லை. செங்கனு வந்தான் இங்கிதமாக பங்கனத்தாக விளங்கிய நாட்டில் சிங்கன் வந்தா ஆனே. இதில் தமிழ் கொத்து மணித்திரள் முத்துவடத்தொடு வைத்த பதக்க முகத்தில் இறங்க கொத்து மணித்திரள் முத்துவடத்தொடு வைத்த பதக்க முகத்தில் இறங்க மெத்தவு நீர் தடித்த வினோதமாய் குழந்தை ஊதி பூசிப்பானா? பூசிக்க மாட்டான். ஆனால் அவன் டீவே குறவன். மெத்தவு நீர் தடித்த வினோதமாய் கைத்திறன் பேசி ரொம்ப சமத்தா பேசின்னு வரான். கைத்திறன் பேசி நகைத்திறனாகவே சிங்கன் வந்தா ஆனே. சிங்கன் வந்தாச்சு, சிங்கியும் வந்தாச்சு. இப்போ வா குறைவு எல்லாரும் ராஜமோகினி பார்க்கணும். குறைச்சி வர்றா வீதி வழியே. வாணிக்கே ஹிந்தி ராணிக்கே தெருவனிக்கே குறி சொன்னேன். தான் சொந்த சொல்லிட்டு வரா. வாணிக்கே ஹிந்தி ராணிக்கே தெருவனிக்கே குறி சொன்னேன். நல்ல வாணிப்பன் சொம்பன் இதான தமிழுக்காக வாணிப்பன் சொம்பன் வச்சிரமணியும் மணிக்கங்கள் பல தந்தார். பூமிக்கே சத்யபாமைக்கே வள்ளி மாமிக்கே குறி சொன்னேன். பூமிக்கே சத்யபாமைக்கே வள்ளி மாமிக்கே குறி சொன்னேன். முளைக்கே மக்கச்சு முத்து தாமுக்கு சும்பீரு இதெல்லாம் பழைய நகைகள். மார்பு கச்சை முளைக்கே மக்கச்சு முத்து தாமக்கு சும்பீரு நாமக்கு சுதியும் தந்தாள். கங்கைக்கே மலர் மங்கைக்கே நிலா நங்கைக்கே குறி பாருங்க சொல்லிக்க நீ குறி இத்தனை தூரமா. கங்கைக்கே மலர் மங்கைக்கே நிலா நங்கைக்கே குறி சொன்னேன். கம்பி கந்த சேரையும் திசு சாரி கம்பி கந்த சேரையும் விந்தைக்காரையும் என் கைக்குமே அவள் தந்தாள். பழைய நகைகள். கம்பி கந்த சேரையும் விந்தைக்காரையும் என் கைக்குமே அவள் தந்தாள். வந்துட்டா. வந்துட்டே இருக்கும்போதே ஞாபகப்படுத்திட்டு குழந்தை அது மன்னிக்கணும், முதல்ல பாடியிருக்கணும். பேப்பரில் வச்சு குறைச்சி வரும்போதே அவள் தியாகேசனை வணங்கி உண்டான் வருகிறாள். வாசலிது வாசலிது மகராஜன் வாசலிது வாசவனும் மாலையனும் வணங்குமணி வாசலிது நேச முசுக்குந்த மன்னன் நிறம் துதிக்கும் வாசலிது சைவ நெறி ஆகமங்கள் தழித்தோங்கும் வாசலிது சைவ நெறி ஆகமங்கள் தழித்தோங்கும் வாசலிது வியுரை செய் மூவர் தமிழ் அப்பர் சுந்தர மாணிக்கம்
மெய்யுரை செய் மூவர் தமிழ் விளங்க நிற்கும் வாசலிது 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 மகராஜன் வாச. அங்கே ஒரு கல்வெட்டு, மிக சிறப்பான கல்வெட்டு, எர்லியஸ்ட் கல்வெட்டு. அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படி சொல்லலாம். அது 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட சொல்கிறாங்க. அதை அந்த கல்வெட்டில் தா 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 அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். அது ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. இப்போ அம்மா அவங்க பாடினதுக்கப்புறம் தான், அந்த சரள வருஷம் பாடினதுக்கப்புறம் எங்களுக்குலாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. கல்வெட்டு அதிகாரிகளுக்குலாம் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. அதுமாதிரி குடுமியான் மலையில் கூட ஒரு கல்வெட்டு, இசை கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு கூட எங்களுக்கு புரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க பாடினதுக்கப்புறம் தான் அந்த கல்வெட்டினுடைய சாராம்சம் என்ன இருக்குன்றது கொஞ்சம் தெரிய வருது. எந்த ஒரு இசையும் எந்த ஒரு பாடல் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் ஒரு 4 வரி என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுத்தால் நான் அதை பாடுகிறேன். எந்த ஒரு இசை இல்லாமல் சேவ கோழி கூவுது மச்சான், எழுந்து சால தோழில் போடுங்க மச்சான், 4 நல்ல நாளை இப்போ நாத்து நட வேண்டும். ஆர்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அமருங்கம்மா. நல்ல கருத்துக்களோடு நல்ல இசையையும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இல்லையா? அந்த இந்த கலை வடிவங்கள், கலையிலே எல்லாரும் உங்களை மகிழ்ந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த, அதாவது அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்றோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு அதெல்லாம் சொல்லுறோம். அந்த இதுவே இந்த இசை கலையானது தான் அந்த கொடுக்க முடியும். அதுவும் பாட்டு இருக்கே, சாதாரணமாக எந்த இசையாக இருந்தாலும், நாட்டுப்புற பாடல்களாலும் மெல்லிசையாக இருந்தாலும், அது கேட்கும் பொழுதே அது ஆத்மாவோடு ஒன்று கலக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால தான் எளிதிலே அது நம்மை ஆகர்ஷிக்கிறது. என்ன வேலை நடந்தாலும் எங்கேயோ ஒரு பாடல் கேட்கும்போது நம்ம அறியாமலே அதோடு தொடர்பு கொள்கிறோம், உறவு கொள்ளுகிறோம். அந்த உறவு தான் எல்லாத்துக்குமே காரணம். உறவு தான். குடும்பத்தில் மாத்திரம் உறவு இல்லை, ஒவ்வொரு துறையிலும் நமக்கு எந்த அளவுக்கு உறவு, எல்லையற்ற அன்பினால் அதில் இன்வால்மெண்ட் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதில் லயிக்கிறோமோ அந்த மனோலயம், அந்த மனோலயத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் கலை வடிவத்தில் கொடுக்கிறார்கள். அந்த மனோலயத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த கலையை ரசிப்போம் இல்லைங்களா என்று சொல்லிக்கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் சிறப்பாக செய்தார்கள். இங்கு எனக்கு இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கு இந்த உலகத்தமிழ் செம்மொழி மகாநாட்டிலே, இந்த ஆய்வரங்கிலே, இந்த இசைக்கலைஞர்களோடும் எல்லாமே இசை வடிவமாக அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் எல்லார் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.